நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஏற்கனவே நம்ம விஜய் ப்ரோ வீடியோ போட்டிருந்திருப்பேன். இதே நாள்ல தான் நான் போட்டிருந்திருப்பேன். இந்த ஷூட் பண்ற நாள்லயே. அண்ட் அவங்க வந்துட்டு இப்ப நான் இது வந்துட்டு நம்ம ஐஷு வந்துட்டு அதே காலேஜுக்கு அதே ஃபங்ஷனுக்கு போயிருந்தாங்க சொல்லப்போனா. அவங்களுக்கு வேற லெவலான ஒரு சர்ப்ரைஸ் தான் கிடைச்சுச்சு சொல்லப்போனா. ஏன்னா அவங்களுக்கு ஒரு ஃபேன் பேஜும் கொஞ்சம் அதிகமா இருந்துச்சு. அவங்களுக்கு வந்துட்டு அந்த உள்ளேருந்து வரும்போதா இருக்கட்டும், அந்த சத்தம் அப்படிங்கிற மாரி ஒரு டயலாக் குடுத்து அந்த செம்ம சொல்லப்போனா. அவங்க பிளாக் ட்ரெஸ்ல போயிருந்தாங்க சொல்லப்போனா. பிளாக் ட்ரெஸ்ல போயிட்டு ஒரு கார்ல போம்போதே ஒரு ஸ்டோரி எடுத்து போட்டிருந்தாங்க. போம்போது அப்போதைக்கு வந்துட்டு ஸ்டோரி வந்துட்டு அவ்வளவா தெரியல. இவங்க இங்க தான் போறாங்க, இங்க தான் இன்வைட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது எதுவுமே சத்தியமா தெரியல. அண்ட் இன்னைக்கு போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுச்சு, இவங்க ஒரு ஃபங்ஷன் அண்ட் ஃபங்ஷன்ல இன்வைட் பண்ணியிருக்காங்க கெஸ்ட்டா அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. நம்ம விஜய் ப்ரோ வந்துட்டு நம்ம வால்க் அண்ட் கெஸ்ட் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. இவங்கள வந்துட்டு கெஸ்ட் ஆஃப் ஹார்னர் அப்படிங்கிற மாரி நம்ம ஐஷுவ போட்டிருக்காங்க. கெஸ்ட் ஆஃப் ஹார்னர்ங்கிறதுன்னா எனக்கு என்னன்னு தெரியல. ஆ நம்ம ஐஷு வந்துட்டு நம்ம எந்த காலேஜ் போயிருக்காங்கன்னா, ஜஸ்டிஸ் பிஷவர் ஹமர் ஸ்டேட் காலேஜ் ஃபார் உமன் அப்படிங்கிற காலேஜ் சென்னையில அட்டானமஸ் இருக்கு. அந்த காலேஜுக்கு போயிருக்காங்க. சொல்லப்போனா அவங்க டான்ஸு சரியா ஆடவே தெரியலன்னு தான் சொல்லணும். சொல்லப்போனா எல்லாருமே ஸ்டூடண்ட்ஸும் ஆடிட்டு இருப்பாங்க போல இருக்கு. இவங்க வந்துட்டு தனியா நின்னுட்டு டான்ஸ பார்த்துக்கிட்டு திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆடலாமா வேணாமா, ஆடலாமா வேணாமா அப்படிங்கிற மாரி ஒரு திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. செமையா இருந்துச்சு சொல்லப்போனா. அண்ட் அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு ஸ்பீச்சா இருக்கட்டும், அவங்க என்ட்ரன்ஸ் வரும்போதா இருக்கட்டும், சூப்பரா இருந்துச்சு சொல்லப்போனா. வேற லெவல். ஏதோ சொம்பு தூக்கி கிடைச்சிச்சு. சொம்பு தூக்கிக்கு. ஆனா லாஸ்ட் வெளியில வந்ததுக்கப்புறம் நல்லா தான் பேசிக்கிட்டு இருக்காங்க சொல்லப்போனா. எந்த ஒரு இந்த நம்ம நிக்சன் மாரி, நம்ம மாயா மாரி, நம்ம பூர்ணிமா மாரி எதுவுமே பண்ணல. வெளில வந்ததுக்கப்புறம் நீட்டா, டீசென்ட்டா அவங்களுக்கே தெரிஞ்சிருச்சு போல இருக்கு. இவங்க கூட சுத்துனனால இவ்வளோ கேவலமாயா அப்படிங்கிற மாரி இவங்களே தெரிஞ்சிருச்சு போல இருக்கு. அதனால வேற லெவலான ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னே சொல்லலாம். சொல்லப்போனா ஐஸு பண்ணது எல்லாமே காமெடியாவும் இருந்துச்சு. சொல்லப்போனா நல்லாவும் இருந்துச்சு. நான் அத வந்துட்டு நான் ஒரு எப்படி சொல்றதுன்னா, நம்ம ஒரு ப ஒரு சிரிப்பா தான் எடுத்துக்கிட்டேன் சொல்லப்போனா. அவங்க வந்ததா இருக்கட்டும், இருக்கிறத விட நம்ம விஜய் வர்மாக்கு வந்த ஃபேன்ஸு சவுண்டோட இவங்களுக்கு கொஞ்சம் அதிகமா தான் இருந்துச்சு சொல்லப்போனா. அண்ட் அத விட நம்ம விஜய் வர்மாவோட இவங்களுக்கு கொஞ்சம் நெறையா இருந்துச்சுங்கிறதுல ஒரு பெனிஃபிட் தான் சொல்லப்போனா ஐஸுக்கு. ஏன்னா, அவங்க ஐஸு வந்துட்டு வெளில வந்ததுக்கப்புறம் ரொம்ப மாறிட்டாங்கன்னு தான் சொல்லணும். உள்ள இருந்த ஒரு ஐஸுக்கும், வெளில இருந்த ஐஸுக்கும் ரொம்ப 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 டிஃப்ரெண்ட்டாவே இருக்குது. சொல்லப்போனா நம்ம லைவ்லயே நம்ம பார்த்துருந்துருப்போம். லைவ் வீடியோவும் நான் சொல்லிட்டேன். நான் வீடியோ போட்டிருந்திருப்பேன். பார்க்காதவங்க பார்த்துட்டு இருந்துருங்க. நான் லைவ்ன்னு மூலையில குடுத்துட்டு ஒரு தம்ப்லைன் குடுத்துருப்பேன் ஐஷு லைவ்ன்ட்டு. அண்ட் அதையும் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க. சூப்பர் அண்ணா.